வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா வீட்டுல கொஞ்சம் இடம் காலியா கிடக்கு. அதுல வந்து மீன் தொட்டி வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம பையன் ஒருத்தன்ட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்றாப்லன்னா, எதுக்கு மீன் தொட்டி வாங்கிட்டு மீன் தொட்டி செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களை செய்ய ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம். மீன் தொட்டி சேர்ந்துருக்கோம். இவர் தான் செஞ்சு தரேன் சொன்னாப்ல. பையன் வந்து குவாலிட்டியான கண்ணாடி இருக்கு. ஆமா அதான்டா இது இப்படி வருதுடா. கட்டிங் சார் வந்து சீரியஸா கட்டிங் சார். டிகிரி படிச்சுட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. இது வந்து மீன்தட்டியோட பாட்டமா. ஒரு சின்ன மீன் செய்யறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன். பட்டி பாருங்க பட்டி இங்க தெரியுது. அவ்வளவுதான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண அந்த மீன் தொட்டி அது ரெடி ஆயிடுச்சு. இதுல ராஜ்குமார் அசிங்கப்பட்டாங்க சார் செடிலாம் போட்டுருக்கேன். தரமா இருக்கு ஒரு மாதிரி. இது வந்து ரெண்டு பக்கம் வைக்கலாமா இல்லை இது தூக்கி வந்து இது மேலே வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கேன். இது மேலே வச்சா கீழே ஒரு தூக்கி விழுந்துமா உடஞ்சுமா செக் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி மீன் இது தலைவர் கொஞ்சம் நல்லா இருக்கா உள்ள ஊற்றி பார்ப்போம். முறைச்சி விட்டுருச்சு எப்படி இருக்கான் வளரம் போல வாயில் கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கா தரமா இருக்கா மீன். இதை வந்து இப்போ வந்து எப்படி தம்பி போயிட்டாங்களா சுத்துதா அவ்வளோ இருக்கிறவங்க இறங்க பசங்களாம் இருக்காங்க ஜாலியாக இருப்பாங்க எனக்கு சூப்பராக இருக்கா. இதுங்க நல்லா இருக்காங்க தெரியல. டேய் அது நல்லா இருக்க மாதிரி இது போட்டால் கொஞ்சம் நாள் கரெக்டாக இருக்காங்க. செடி இல்லாமல் நல்லா இருக்கா செடி போட்டு நல்லா இருக்கா வீடியோ தான் பார்க்கணும். செடி இல்லாமல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் என்னாச்சு இல்லை சுட்டு போடும்போது பார்ப்போம். இதெல்லாம் வீடு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீனோட அப்டேட்லாம் இருக்கும்.